எல்லோருக்கும் வணக்கம். கொலம்பியா யூனிவர்சிட்டி அங்கே மேத்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அந்த ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் தூங்கிடுறான். அந்த கிளாஸ் ஃபுல்லாக தூங்கிடுறான். ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்து முடிக்கிறாரு. பீரியட் முடிஞ்சிருது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் இல்லையா, பீரியட் முடிஞ்ச உடனே. அந்த சவுண்டில் இந்த பையன் எழுந்திரிச்சிடுறான். எழுந்திரிச்சிட்டு அவனும் கிளம்புறதுக்கு பார்க்கும்போது போர்டில் 2 ப்ராப்ளம்ஸை எழுதி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. அதுக்கு இது என்ன ஏதுன்னு பசங்கக்கிட்ட கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு தயக்கம். என்னடா தூங்கிட்டே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம். அதனால் கடகடன்னு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு அந்த 2 ப்ராப்ளம்ஸையும் எழுதிக்கிறான். அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் அந்த மேத்ஸ் கிளாஸு அந்த பீரியட் வருது. ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். பிகாஸ் அது ஏதோ மாஸ்டர் கொடுத்த அசைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பில் இவன் யார்கிட்டயாவது கேட்குறதுக்கு கூச்சம் இல்லையா. ஸோ இவனாக லைப்ரரியில் போய் அதுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அந்த 2 ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுறான். ஒரு 2 டேஸ் கழித்து மறுபடியும் மேத்ஸ் பீரியட் வருது. மேத்ஸ் ப்ரொஃபஸர் வராரு. யூஸ்வலாக எப்பயும் போல் கிளாஸ் எடுக்கிறாரு, எடுத்து முடிக்கிறாரு. அந்த பீரியட் முடியுது, கிளம்பி போகிறாரு. போகும்போது இவனுக்கு ஒரு ஷாக்கு. என்ன அந்த அசைன்மெண்ட்டை பற்றி சார் எதுவுமே கேட்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரும் முன்னாடி போய் அந்த சப்மிஷன்ஸ் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஷாக் அவனுக்கு. நேராக ப்ரொஃபஸர்கிட்டே போய், சார் ஐ எம் ரியலி சாரி, முந்தானத்து நீங்கள் எடுத்த கிளாஸில் அந்த போர்டில் 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன். அந்த 2த்தில் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இன்னும் ஒன்றுத்துக்கு வந்து எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஸோ ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஷாக் ஆகுது. என்ன அசைன்மெண்ட்டு, என்ன சொல்யூஷன் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆகிறாரு. அப்போ இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ரொம்ப சாரி சார், நான் அன்றைக்கி அந்த கிளாஸில் தூங்கிட்டேன். ஸோ இது யார்கிட்டையாவது கேட்குறதுக்கும் எனக்கு கூச்சம். அதனால் இதை நானே லைப்ரரி மற்ற புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒன்றுத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னோடனே, எங்கே அந்த ஒர்க் ஷீட்டை காமி அப்படின்னு கேட்குறாரு அந்த ப்ரொஃபஸர். ஒர்க் ஷீட்டை பார்த்தவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் மெதுவாக சொல்கிறாரு, இல்லை கண்ணா, இது வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கணித வல்லுநர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து நான் போர்டில் போட்டேன். அது ஒரு அசைன்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு நீ கண்டுபிடிச்சிருக்க. அவ்வளோ பெரிய மக்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னும்போது உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே அந்த பையனை கொண்டாடுது. அண்டு அப்போது அவனுக்கு ஒரு ஷாக்கு. பின்னாளில் அவனுக்கு வந்து ஒரு தெளிவு வருது. ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு தெரியாமல் நம்மளாக ஒரு எழுந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் ஓடி அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, சில நேரங்களில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அமைதியாக அதுக்குண்டான விடை தேடலுக்கு மட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணால் போதும். அதை பற்றி என்ன அப்படிங்கிற வருத்தம், ஒருவேளை அவன் கிளாஸில் முழிச்சிட்டு இருந்து அந்த சார் வந்து மிகப்பெரிய வல்லுநர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு 2 ப்ராப்ளம்ஸை நான் போர்டில் போடுறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவன் காதில் கேட்டிருந்தான்னா ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அண்டு அது வேறு யாருமே இல்லை, அலெக்சாண்டர் ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அமெரிக்க கணித மேதை. ஸோ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு தெரியாமல், இல்லைன்னா பிரச்சனைன்னு பார்க்காம நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர்ஸை தேட ஆரம்பிச்சிங்கன்னா, இல்லை அமைதியாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட அதுக்குண்டான விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 உன்னதமான சாட்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இதோட பின்னாடி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த ஸ்டோரி அப்படியே மைண்டில் ரீகால் பண்ணி பாருங்களேன். நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் கூட உங்களுக்கு புலப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே காலத்தின் கையில் பதில் இல்லை, உங்கள் ஞானத்தின் கையில் தான் பதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.